வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த முட்டை பொரியல். இது எல்லா சாப்பாட்டுக்குமே ஒரு நல்லா இருக்கும் இந்த பொரியல். இப்போ நீங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் செஞ்சுட்டு கூட நீங்கள் பொரியல் பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி முட்டை பொரியலை செஞ்சு சாப்பிடலாம். காரக்குழம்பு, வத்த குழம்பு, ரச சாதம் இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சாதம் கூட போட்டு கிளறி கொடுத்துடலாம். நீங்கள் லஞ்சு பாக்ஸு கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகா இருந்தால் கூட நம்ம பொரிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. இப்போ முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு இப்போ எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு முன்னாடி கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு முன்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை இது கூட சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கணும். வெங்காயம் பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. வதங்க உங்களுக்கு கம்மியாயிரும். முட்டை செய்யாதோ தெரியாதவங்க இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி கற்றுக்கலாம். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பொரியலே செய்ய தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முட்டையை வச்சு பொரியல் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு எளிமையானது. நீங்கள் எல்லா சாப்பாட்டுக்கும் இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதே ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அப்படி முட்டை பொரியல் சாப்பிட்றப்ப வெங்காயம் மட்டும் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறணும். நல்லா கலர் மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். அந்தளவுக்கு வர்றப்ப நம்ம முட்டையை ஊற்றி கிளறிக்க வேண்டியதுதான். இப்போ நல்லா வதங்கந்தோட்டிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி வெங்காயம் வதங்குறப்பவே உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வரமிளகா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க. கூட்டி குறைச்சி வச்சு இந்த மாதிரி வதக்குங்க. நல்லா வதங்கி வந்தாலே இந்த முட்டை பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கலைன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காதனால நீங்கள் நல்லா வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ அந்தளவுக்கு வதங்கினதுக்கு முன்னாடி நான் முட்டையை ஒன்றா சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை உடச்சி இது கூட மொத்தமாக ஊற்றிட்டு கிளறிக்கிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கடாயில் அப்படியே உடச்சி ஊற்றினா பரவாயில்ல. இல்லைன்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் மொத்தமாக ஒன்றா ஊற்றி கூட மொத்தமாக ஊற்றிக்கங்க. ஏன்னா ஒரு முட்டை கெட்டு போயிருந்தால் கூட வீணாக போயிடும். நான் லேட் ஆகிடுச்சுன்னு நான் அப்படியே எடுத்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஊற்றியாச்சு எல்லா முட்டையும். இந்த மாதிரி நல்லா முட்டையை நல்லா கிளறி விடுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டிக்கிட்டு வரும். நம்ம தான் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா அந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு கிளறி கொடுக்கணும். ஸ்டவ்வை நல்லா முழுமையாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஏன் சேர்க்குறோம்னா கவுச்சி வாசனை போகிறதுக்காண்டி மஞ்சத்தூள் சேர்த்து தான் ஆகணும்.
அதனால இந்த மாரி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாரி கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்க வரமிளகாயும், பச்சை மிளகாயும் இல்லைனா கூட நீங்க இந்த டயத்துல மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கூட கொஞ்சமா நீங்க ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கங்க. மிளகா இல்லைன்னா அ ஒண்ணும் இல்ல. நீங்க இருக்கிறத வச்சு கூட செஞ்சுக்கலாம். இப்ப முட்டை வந்து டக்குன்னு பாத்திரத்துல நல்லா புடிக்கும். நம்ம தான் இந்த மாரி நல்லா கிளறிக்கணும். ஒரு துணிய புடிச்சுக்கிட்டு இந்த மாரி கடாய இறுக்கி புடிச்சு இந்த மாரி கிளறிக்கிட்டே இருங்க. ரொம்ப அடி பிடிச்சிச்சுன்னா, அது முட்டை வாசனை மாரியே இருக்காது. நல்லாவே இருக்காது. ஒரு மாரி வாசனை வந்துரும். அடி பிடிக்கிற வாசனை. அதனால நீங்க பிடிக்காத அளவுக்கு நல்லா அந்த மாரி கிளறி குடுக்கணும். இப்ப நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஈரப்பதம் இல்லாம நல்லா பொரியல் அந்த அளவுக்கு வந்திருக்கு. கடைசியா நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நான் வீட்ல அரைச்சு வச்சிருக்க பெப்பர் தூள் தான் சேர்க்க போறேன். முட்டைக்கு வந்து நம்ம பெப்பர் தூள் போட்டு செய்றப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியா பெப்பர் தூள் போட்டு இறக்கிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு அருமையான முட்டை பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்க குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த மாரி முட்டையே சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ற குழந்தைங்களுக்கு கூட நீங்க இந்த மாரி செஞ்சு குடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுங்க. நீங்க ஸ்கூலுக்கு கூட லஞ்ச் பாக்ஸ் குடுத்து அனுப்புறப்ப இந்த மாரி செஞ்சு குடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கைப்பிடி எக்ஸ்ட்ராவே குழந்தைங்க சாப்பிடும். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த பொரியலு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹைப் பண்ணிருங்க.